ஹாய் ஹலோ வெல்கம் டு அக்வா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோவாம் கல்ச்சர் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா, ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு, ஒரு கண்டெய்னரு, அப்புறம் மைக்ரோவாம் கல்ச்சர் கொஞ்சோண்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிஸ்கெட்டில் ஆக்சுவலாக நான் தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், வெயிட் பண்ணுங்கள். little bit of water. நான் ஒரே ஆளே வீடியோ எடுத்து இதுவும் பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அப்படி லைட்டாக ஊற வச்சுட்டு லைட்டாக நசுக்கி விட்டோம் அப்படின்னா எல்லாமே உடைந்து விடும். போட்டு இந்த பிசைறது வாங்கிறது அதெல்லாம் வேணாம். பிஸ்கெட்டு ஊறிச்சினாலே போதும். லைட்டாக இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்காக இருக்குது, தெரியுதா? இதுவே தனியாகிடும். மைக்ரோவாம் கல்ச்சர் போட்டு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா தனியாகிடும். ஆக்சுவலாக கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். பிஸ்கெட்டில் ட்ரை பண்ண எல்லாத்த விட பிஸ்கெட்டில் ட்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ரெட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பிஸ்கெட்டில் ட்ரை பண்ணது தான் ரிசல்ட் வந்து ஈல்டு வந்து நிறைய இருக்குது. டெய்லி எடுக்கலாம். இந்த இந்த ஒரு பாக்ஸ்லேருந்து நான் 100 பேபி கப்பீஸ்க்கான ஃபீடு காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் எடுத்து கொடுப்பேன். க்ரோத்தும் நல்லா இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு மைக்ரோவாம் கல்ச்சர். ஆல்ரெடி ஒரு கல்ச்சர் வச்சுருந்தேன், இப்போ அந்த பாக்ஸில் தான் பண்ணுறேன். அந்த பாக்ஸ்லேருந்து கொஞ்சோண்டு கல்ச்சர் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டுனா கீழே ஊற்றிட்டு பேலன்ஸ் கல்ச்சரை இதெல்லாம் விட்டாச்சு. அவ்வளோதான், ஓவர். இதை வந்து நம்ம நாளைக்கு இதுக்கப்புறம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு மூடி போட்டு மூடியில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருந்தால் போதும். போட்டுட்டு மூடிட வேண்டியது தான். கல்ச்சர் ரெடி ஆகிடுச்சு, மூடி வச்சிட வேண்டியதான். இதுக்கு முன்னாடி போட்ட கல்ச்சர் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கல்ச்சர் வந்து நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ஐயோ, தெரியுதுங்களா? ஆக்சுவலி இது நான் கோதுமை மாவில் பண்ண கல்ச்சரு. இது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கல்ச்சர் ஆகுது. பட் இது ஒரு ஸ்டார்டிங் போட்டு ஒரு 4 நாள் 5 நாளைக்கு கல்ச்சர் நல்லா இருந்துச்சு. நிறைய ஈல்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா வேஸ்ட்னால் கல்ச்சர் நிறைய வர மாட்டேங்குது. இதில் கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா, கோதுமை மாவுலையோ ப்ரெட்லேயோ பண்ணிங்கன்னா வரல. பட் பிஸ்கெட்டில் பண்ணும்போது நிறைய கல்ச்சர் வருது. கல்ச்சர் கொஞ்சம் அதிகமாகவே வருது பிஸ்கெட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.